பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது நேதாஜி இளைஞர் முன்னேற்ற படை நிறுவனத்தின் தலைவர் SRK ராஜேஷ். வணக்கம் சார். வணக்கம் சார், தொகுதிவாரி பங்கீட்டுக்காக டிஎம்கே ஏன் சார் அகெயின்ஸ்டாக இருக்குது? இந்த தொகுதிவாரி கணக்கெடுப்பு பார்த்திங்கன்னா இப்போது தமிழகத்தில் திமுகவுடைய கதறல்கள் எதனாலன்னா, இந்த தொகுதிவாரி கணக்கெடுப்பு மறுசீராய்வு பண்ணோம்னா இங்கே பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும். அப்போது அதை கொடுக்கக்கூடாது அப்படின்றதுனால இவங்க ஒரு தவறான ஒரு விமர்சனத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னா இப்போது பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி 7.16% இந்த மறுசீராய்வில் நம்ம தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சட்ட மசோதா ஏற்றப்பட்டுச்சுன்னா இதில் 59 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உயரக்கூடும். 7.23% உயர்வு ஏற்படும். இது மாதிரி வரக்கூடாது. இது வந்துச்சுன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், பெண்கள் நமக்கு சரிக்கு சமமாக வந்துடுவாங்கன்ற ஒரு அச்சத்தினால திமுக தொடர்ச்சியாக இதை எதிர்த்துட்டு வராங்க. ஒரு பொய்யான பரப்புரைகள். அதுவும் இல்லாமல் தென் மாநிலங்கள் நம்ம இப்போ அண்டை மாநிலத்தில் எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி எண்ணிக்கைகள் உயரக்கூடும் இந்த மறுசீராய்வால். இதெல்லாம் வரக்கூடாது, வளர்ச்சி அடையக்கூடாது அப்படின்றதுனால தீவிரம் காட்டுவதற்காக ஒரு பொய்யான புரளிகளை மட்டுமே தான் திமுக தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதனால் எந்த ஒரு பாதிப்பு என்பது கிடையாது. இதுதான் உண்மை. சார், திமுக இந்த மசோதாவை எதிர்க்கிறது பியூர்லி பொலிட்டிக்கல் பேஸ்ட் டிசிஷனா இல்லை ஃபியூச்சர் பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸா சார்? இது திமுக எதிர்ப்பதற்கான காரணம் பார்த்துக்கிட்டோம்னா, நம்மளுடைய இப்போது இருக்கக்கூடிய தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி திமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருக்காங்க. அவர்களுக்கு முழு அங்கீகாரம் கிடைத்து விடக்கூடாது என்பதற்காக இந்த ஒரு நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா 33% இடஒதுக்கீடு முழுமை பெற்றுவிட்டால் தமிழகத்தில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பெண்களுடைய எண்ணிக்கை கூடும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பட்டியலில் பெண்களோட எண்ணிக்கை கூடும். அப்போது எல்லாம் யாரை சார்ந்து போவாங்க? இப்போ பெண்களுக்கான இடஒதுக்கீடு அதிகமாகிற பட்சத்தில் அதை தலைமை தாங்கக்கூடிய இப்போ கனிமொழி இருக்காங்க. கனிமொழியை சார்ந்து எல்லாருமே நகர்ந்துடுவாங்க. அப்போது திமுகவுடைய பலம் குறைந்து விடும். அந்த ஒரு அச்சத்தினால தான் இதை முழுமையாக அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்து கொண்டு வரார். அதனால் ஒரு பொய்யான ஒரு பரப்புரையை கொண்டு வருகிறார். இந்த தொகுதி மறுசீராய்வு என்பது தமிழகத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இன்னும் பெண்களுக்கான ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்கான திட்டங்கள், அவர்களுக்கான முன்னேற்பாடு, இந்த இடஒதுக்கீடு மேம்படும் என்பது இதில் உண்மை. சார், 33% உமன் ரிசர்வேஷன் வந்தால் எம்பி கனிமொழி அவங்களுக்கு லீடர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகரிக்கும்னு சொல்கிற கருத்து எவ்வளோ சார் உண்மையாக இருக்குது? ஆமாம், 33% இடஒதுக்கீடு கொடுத்துட்டோம்னா திமுகவுடைய தலைமை ஏற்கக்கூடிய தகுதி கனிமொழி அவர்களுக்கு வந்துவிடும். அப்போது திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அந்த பதவியை விட்டு வெளியில் வந்துடணும். அப்போ வெளியில் வரும்போது ஒட்டுமொத்தமாக கனிமொழி அவர்களது கைகள் உயர்த்தப்படும். அனைவரும் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கனிமொழி அவர்களுடைய பேச்சு மட்டும்தான் கேட்பாங்க. அப்போது எக்காரணத்து கொண்டும் கனிமொழியோட ஆதிக்கம் அதிகமாகிவிடக்கூடாது என்பதற்காக அந்த மசோதாவை நிறுத்தணும், திசை மடைமாற்று வேலை செய்யணும் அப்படின்றதுனால அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இதை ஒரு விமர்சனமாக கொண்டு போயிட்டு இருக்காரு. சார், இப்போ 51 தொகுதியாக உயர்னு சொல்லியிருக்காங்க. பீகார் மாதிரி தமிழ்நாடு மாறிடுமா சார்? 39 நாடாளுமன்ற தொகுதிகள் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்குது. இது 59ஆக உயரும் பொழுது அந்தந்த மாவட்டங்களுடைய வளர்ச்சிகள் ஏற்படும். எதுவும் எந்த அளவும் பாதிப்பு கிடையாது. இன்னும் கூடுதலாக எண்ணிக்கைகள் உயர்வாகும் போது அந்த மாவட்டத்துக்கான வளர்ச்சி திட்டங்கள், தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும், பெண்களுக்கான ஒரு சம உரிமையாக இருக்கட்டும், இந்த இடஒதுக்கீடுகள் இதுதான் ஃபில்ஃபில் பண்ணும். அப்போது இதெல்லாம் வரக்கூடாது. எப்பொழுதுமே பெண்கள் அந்த 33% இடஒதுக்கீடு என்பதை முழுமையாக கேட்டு பெறக்கூடாது அப்படின்றதுல தீர்வு காட்டிக்கிட்டு இருக்காங்க. இது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு மாற்றன்றதோட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த தொகுதிவாரி பங்கீட்டால் நமக்கு என்ன பயன் சார்? தொகுதிவாரி பங்கீட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா அந்தந்த மாநிலம் பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரி அண்டை மாநிலங்கள் முதற்கொண்டு அந்தந்த மாநிலத்தோட வளர்ச்சிக்கான திட்டங்கள் நிறைவேற்றப்படும். அப்போது எண்ணிக்கைகள் உயரும் பொழுது அந்த மாநிலம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும். இதை தான் இவங்க தடுக்கிறது என்னென்னா, மாநிலம் முழுமை பெறக்கூடாது, வளர்ச்சிக்கான பாதையை போகக்கூடாது அப்படின்றதில் தீவிரம் காட்டிக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக திமுக. அது முற்றிலுமாக ஓரங்கட்டப்படும்.